ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போது நிபோஷில் வந்து ஒர்க்கர்ஸோட ரெஸ்பான்சிபிலிட்டி அண்ட் ரைட்ஸை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இதில் ஒரு 4 பாயிண்ட்ஸ் இருக்குது. ஸோ ஃபஸ்ட் பாயிண்ட்டு, லுக்கிங் ஆஃப்டர் தர் ஓன் ஹெல்த் அண்ட் சேஃப்டி ஆஸ் வெல் அஸ் தட் ஆஃப் பீப்புள் ஹூ மே பி அஃபெக்டட் பை தர் ஆக்ஷன் ஆர் இன்ஆக்ஷன். ஸோ என்னென்னா, அதாவது பாதிக்கப்பட்ட மக்கள், ஸோ இப்போ ஏதோ ஒரு இன்ஜூர் ஆகிருக்கு, ஸோ அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு நம்ம பார்க்கச்சில வந்து அவங்களோட சொந்த உடல், அதாவது அவங்களோட ஓன் ஹெல்த் அண்ட் சேஃப்டி வந்து பார்த்துக்க வேண்டியது வந்து அந்த மக்கள், அந்த வேலை பார்த்து அந்த மக்களோட பொறுப்பு தான். ஸோ அவங்க வந்து அதில் வந்து ஆக்ஷன் அண்ட் இன்ஆக்ஷன், ஸோ அதாவது ஆக்ஷன் மீன்ஸ் வந்து எதெல்லாம் செய்யணும். ஸோ ஹெல்த் அண்ட் சேஃப்டியில் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த இன்ஸ்ட்ரக்ஷனை சரியாக ஃபாலோ பண்ணாமல் விட்டுருப்பாங்க. ஸோ அதை வந்து செயல்படுத்தணும். ஸோ சில நேரம் செயல்படுத்தாமல் இருந்தாங்க அப்படின்னா, ஸோ அதை மாதிரி அதனால் பாதிக்கப்படுவாங்க அந்த மக்கள். ஸோ வந்து நீங்கள் அந்த ஹெல்த் அண்ட் சேஃப்டி ரூல்ஸை வந்து எப்போ செய்யுங்க அப்படின்னு சொல்கிறாங்க, ஓகேங்களா. ஸோ ஹெல்த் அண்ட் சேஃப்டி ரூல்ஸை ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த வித ஆக்சிடெண்ட்டும் இருக்காது. ஸோ ஹெல்மெட் போடுங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ ஹெல்மெட் போடலை அப்படின்னா நம்ம பிளான்ட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல வால்வு அங்கங்கே கம்பி பைப் அது இதுன்னு இருக்கும். ஸோ வந்து நீங்கள் ஹெல்மெட் போடாமல் நீங்கள் அந்த பக்கம் போனீங்க அப்படின்னா எங்கிட்ட போய் தலையில் இடிக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ தலையில் ஏதாவது ஸ்டீமோ இல்லை வேறு ஏதாவது தண்ணியோ பட வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் முடி இந்த மாதிரியெல்லாம் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, பார்த்தீங்களா. ஸோ அதனால் கொடுத்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை ஃபாலோ பண்ணுறதுல எந்த தப்பும் கிடையாது, ஓகேங்களா. ஸோ அடுத்து, கோஆப்ரேட் அண்ட் கொலாபரேட் வித் அதர்ஸ் ஆன் ஹெல்த் அண்ட் சேஃப்டி. அதாவது கோஆப்ரேட் அண்ட் கொலாபரேட், கூட வேலை பார்க்குற ஆட்களோட அவங்களோட ஒத்துழைக்கணும், அதுக்கப்புறம் அவங்களோட இணங்கி போகணும். ஸோ நம்ம ஹெல்த் அண்ட் சேஃப்டியில் 2 ரூல்ஸ் தான். ஸோ உங்கள் ஹெல்த்தை நீங்கள் பார்க்கணும், உங்கள் கூட இருக்கிற ஹெல்த்தையும் நீங்கள் தான் பார்க்கணும். ஸோ இதே தான் பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கும். ஸோ இப்படி ஒன்றா சேர்ந்து கொலாபரேட்டாக ஒர்க் பண்ண வச்சில் வந்து உங்களுக்கு வந்து அந்த அதாவது உங்களுக்கு ஆக்சிடெண்ட் வந்து எப்படி சொல்ல, உங்களுக்கு இப்போ ஒரு இன்சிடெண்ட் ஆயிடுச்சு. ஸோ கூட வேலை பார்க்குற ஒருத்தன் தான் உங்களை வந்து கூட்டு போய் ஃபஸ்ட் எய்டோ இல்லாமல் எதுனாலும் பண்ணணும். ஸோ அவன் வந்து ஒரு சுயநலவாதியாக இருந்து நான் மட்டும் பிழைச்சா போதும், மற்றவன் கேடுகட்டு போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு கூட இருந்தவனை விட்டுட்டு போயிட்டான்னா அது வந்து ஒரு கரெக்டான ஹெல்த் அண்ட் சேஃப்டி ப்ரொசீஜராக வராது. ஸோ அவன் வந்து தன்னையும் பார்த்துக்கணும், தன் கூட இருக்கிறவங்க பார்த்துக்கணும் அப்படிங்கிறது தான் வந்து கான்செப்ட் ஹெல்த் அண்ட் சேஃப்டி. ஸோ ஒர்க்கு 2வது தான், ஃபஸ்ட்டு உங்கள் சேஃப்டி தான் ஃபஸ்ட்டு. ஸோ அதுதான் நம்ம சேனலோட நேமாகவும் நம்ம வச்சுருக்கோம், சேஃப்டி ஃபஸ்ட்டு. ஸோ கோஆப்ரேட் அண்ட் கொலாபரேட் வித் அதர்ஸ் ஆன் ஹெல்த் அண்ட் சேஃப்டி. ஸோ மற்றவங்களோடையும் ஒத்துழைச்சி இணங்கி போக வேண்டும், ஓகேங்களா. அடுத்து, டோன்ட் இன்டர்ஃபியர் வித் ஆர் மிஸ்யூஸ் எனிதிங் ப்ரொவைட் ஃபார் தர் ஹெல்த் அண்ட் சேஃப்டி ஆர் வெல்ஃபேர். அதாவது ஹெல்த் அண்ட் சேஃப்டி, அதாவது இதில் வந்து தலையிடக்கூடாது, தவறாக பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மிஸ்யூஸ் ஆர் டோன்ட் இன்டர்ஃபேர், அதாவது ஒருத்தரோட ஹெல்த் அண்ட் சேஃப்டியில் வந்து அவங்களோட நலனுக்காக, அதாவது அவங்களோட சேஃப்டிக்காண்டி ஒரு சில திங்ஸ் நம்ம கொடுத்துருப்போம். ஸோ பிபிஇஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த பிபிஇஸை வந்து கரெக்டாக வந்து அவங்க வந்து கரெக்டாக யூஸ் பண்ணியிருக்காங்களா. ஸோ அப்படி யூஸ் பண்ணலை அப்படின்னா அதில் நம்ம வந்து தலையிட்டு, ஸோ நீங்கள் வந்து இதெல்லாம் நீங்கள் வந்து கரெக்டாக பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஹெல்ப் பண்ணணுமே தவிர அவங்க வந்து தப்பாக பண்ணியிருக்காங்க ஸோ அதை வந்து என்கரேஜ் பண்ணுற மாதிரியோ இல்லை அப்படின்னா சம்டைம் இந்த லைனில் போயிட்டுருப்பாங்க. ஸோ லைனில் தான் போகணும். ஸோ லைனில் போய்கிட்டு இருக்கும்போது அவங்கள வந்து ஸோ பிளான்ட்டில் வந்து ஃபைட் பண்ணுறது, தென் வந்து விளாடுறது, ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை வந்து இன்வால்வ் ஆகாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் அடுத்து, adhere and follow the training received then when using any work items provided by their employee. ஸோ உங்களுக்கு வந்து கரெக்ட் அந்த எம்ப்ளாயி, அந்த ஓனர் வந்து உங்களுக்கு வந்து கரெக்டான இன்ஸ்ட்ரக்ஷன், அதாவது ட்ரைனிங் கொடுத்துருக்கணும். ஸோ ட்ரைனிங் கொடுத்துருக்கணும். அதுக்கப்புறம் அவங்கள வந்து உங்களுக்கு தேவையான தரமான
பிபிஇஸ் தரமான பொருட்களை வந்து கொடுத்துருக்கணும். ஸோ சேஃப்டி திங்ஸ் கொடுத்துருக்கணும். ஸோ அப்படி கொடுக்கல அப்படின்னாலும் நம்மளுக்கு வந்து ஹெல்த் அண்ட் சேஃப்டியில் ப்ராப்ளம்ஸ் வர வாய்ப்பு இருக்குது. ஸோ எப்படி சொல்ல உங்களுக்கு, ஸோ இதெல்லாம் வந்து ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி. ஒரு ஆர்கனைசேஷனில் இருக்கிற அந்த ஓனர்ஸ் வந்து, அந்த ஸ்டாஃப் வந்து அவங்களோட ஒர்க்கர்ஸுக்கு கொடுக்க வேண்டிய ஃபெசிலிட்டிஸ். ஸோ இது எல்லாமே. ஸோ இது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இதில் புரியல இருந்துச்சிங்கன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் இன்னொரு தடவை கூட எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஹேவ் அ நைஸ் டே. சேஃப்டி ஃபர்ஸ்ட், பி த பெஸ்ட்.